strategies for developing algorithm. அந்த simple strategiesல ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா iteration, இன்னொன்று recursion. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு iteration பார்க்கலாம். iteration அப்படின்னா என்னென்னா some block of instruction ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிறது. தட் இஸ் ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இங்கேருந்து இதுவரை உள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நான் என்ன சொல்கிறேன், பிளாக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பிளாக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எனக்கு என்ன ஆகும்னா ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு பேர் தான் நான் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுதுகிறேன். ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 இண்டீஜர்ஸ். ஃபஸ்ட்டு 5 இன்டீஜர்ஸ் நான் ஃபைன் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். இனிஷியலி சம் ஈக்குவல் டு 0ன்னு அசைன் பண்ணியாச்சு. I ஈக்குவல் டு 0ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். வைல் கண்டிஷன் ஒன்று எழுதுகிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு 5 இன்டீஜர்ஸ்னால நான் 5 யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் I ஈக்குவல் டு இனிஷியலி I ஈக்குவல் டு 1ன்னு அசைன் பண்ணிக்கோங்க. I ப்ளஸ் 1 லாஸ்ட்டில் print sum அப்படின்னு கொடுத்துடலாம். சரியா, இதுதான் நான் எழுதியிருக்க கோடு. இனிஷியலி சம்மோட வேல்யூ என்ன 0, ஐயோட வேல்யூ என்ன 1, while I less than or equal to 5 பிகாஸ் நான் 5 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த 5 நம்பர்ஸ்னால் என்ன மீனிங்னா சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 இன்டீஜர்ஸ்னால் 1 2 3 4 5 ஃபஸ்ட்டு 5 இதை ஆட் பண்ணுங்கள். 1 + 2 3 3 + 3 6 6 + 4 10 10 + 5 15. ஓகே, எனக்கு சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 100 இன்டீஜர்ஸ்னு கொடுத்தாங்க என்ன பண்ணணும், 100ன்னு மாற்றிடணும். சம் ஆஃப் ஃபஸ்ட் 1000 இன்டீஜர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்த எனக்கு 1000 அப்படின்னு மாற்றிடணும். ஓகேவா? ஓகே, இப்போ சால்வ் பண்ணுவோம். ஸ்டெப் 1, இனிஷியலி ஐயோட சம்மோட வேல்யூ என்ன அசைன் பண்ணியிருக்கேன்னா 0, ஐயோட வேல்யூ இனிஷியலி 1ன்னு அசைன் பண்ணியிருக்கு. இப்போது வைல் போடுங்க. வைலோட யூஸ் என்னன்னு சொல்கிறேன். இந்த கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போது இந்த வைலுக்கு நேராக இருக்கிற பிரிண்ட்டுக்கு வந்துடும். கண்டிஷன் எப்போல்லாம் ட்ரூவாக இருக்கோ அப்போ இந்த 2 செக்ஷனும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வைல் அப்ளை பண்ணி பார்ப்போம். I less than or equal to 5 தான் என்னோட கண்டிஷன். ஐயோட வேல்யூ என்ன 1 less than or equal to 5. கண்டிஷன் ட்ரூனால் நான் சொன்னேன் இந்த 2 செக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் I equal to I plus 1. இனிஷியலி சம்மோட வேல்யூ 0, ஸோ புட் 0 அண்ட் ஐக்கு பதிலாக 1ன்னு போடுங்க. 0 + 1 1, ஸோ சம்மோட வேல்யூ வந்து 1, ஐயோட வேல்யூ I plus 1, ஐயோட வேல்யூ என்ன 1, ஸோ 1 + 1 2. இந்த ஸ்டெப்பில் மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஸ்டெப் 2 எழுத போகிறேன். ஸ்டெப் 2ல் இனிஷியலி சம்மோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 2ன்னு இருக்கா. வைல் செக் பண்ணுங்கள். வைல் I less than or equal to 5. இப்போது 2 less than or equal to 5 கண்டிஷன் ட்ரூ. ஸோ நான் அகெயின் த சேம் ப்ராசஸ் பண்ணுறேன். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் I, சம்மோட வேல்யூ 1ன்னு இருக்குது. 1 ப்ளஸ் ஐயோட வேல்யூ 2ன்னு இருக்குது. ஸோ 3ன்னு மாறிடுச்சு. I ஈக்குவல் டு I ப்ளஸ் 1, ஐயோட வேல்யூ 2ன்னு இருக்குது. 2 + 1 எனக்கு 3ன்னு மாறிடுச்சு. இது ஸ்டெப் 2ல் எனக்கு நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நான் ஸ்டெப் 3 பண்ணுறேன். ஸ்டெப் 3ல் இதுலேருந்து வேல்யூஸை பார்த்து இதுலேருந்து வேல்யூஸ் எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக கிடைச்சது சம்மையோட வேல்யூ 3, ஐயோட வேல்யூ எனக்கு 3ன்னு மாறி இருக்குது. ஸோ சம்மோட வேல்யூவும் எனக்கு 3, ஐயோட வேல்யூவும் எனக்கு 3. அதே சேம் வைல் செக் பண்ணுறேன். வைல் I less than or equal to 5, 3 less than or equal to 5 கண்டிஷன் ட்ரூ. அப்போ எனக்கு ட்ரூவாக இருந்தால் என்ன நடக்கணும், சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் I, சம்மோட வேல்யூ ஆல்ரெடி 3, இப்போ ஐயோட வேல்யூ 3, ஸோ சம்மோட வேல்யூ 6ஆக மாறிடுச்சு. I ஈக்குவல் டு I ப்ளஸ் 1, ஐயோட வேல்யூ 3, 3 + 1 4. ஓகேவா? அடுத்து இது ஸ்டெப் 3. ஸ்டெப் 3யோட வேல்யூஸை யூஸ் பண்ணி நான் ஸ்டெப் 4 எழுதுறேன். இதில் சம்மோட வேல்யூ 6, ஐயோட வேல்யூ 4. அகெயின் நான் வைல் செக் பண்ணுறேன். வைல் 4 less than or equal to 5 கண்டிஷன் ட்ரூ. ஸோ சம்மோட வேல்யூ சம் ப்ளஸ் I 6 + 4 10, ஐயோட வேல்யூ I + 1 4 + 1 5. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போடுவோம். ஸ்டெப் 5 ஸ்டெப்ஸ் வரும் பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ஆட் ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ். இதில் இனிஷியலி எழுதிக்கோங்க. சம்மோட வேல்யூ வந்து எனக்கு 10, ஐயோட வேல்யூ 5. கண்டிஷன் செக் பண்ணுங்கள். வைல்
5 less than or equal to 5 less than or equal to 5 condition ட்ரூனால சம்மோட வேல்யூ எனக்கு என்னவா மாறும்னா sum equal to sum plus I சம்மோட வேல்யூ 10 ஸோ 10 plus I வந்து எனக்கு என்னென்னா 15 ஐயோட வேல்யூ I plus 1 5 plus 1 எனக்கு 6 ஓகே நான் இன்னொரு ஸ்டெப் பண்ணி பார்க்குறேன் ஸ்டெப் 6 பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட்டாக என்ன கிடச்சிச்சு சம்மோட வேல்யூ 15 கிடச்சிருக்கு ஐயோட வேல்யூ 6 கிடச்சிருக்கு அப்ளை பண்ணி பாருங்கள் while 6 less than or equal to 5 கண்டிஷன் ஃபால்ஸ்னால் என்னுடைய கோடில் நான் என்ன சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது sum equal to sum plus I பண்ணு I equal to I plus 1 பண்ணுங்கள் இந்த while வந்து ஃபால்ஸ் ஆகும்போது லாஸ்ட்டாக கிடைச்ச சம்மோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ லாஸ்ட்டாக கிடைச்ச சம்மோட வேல்யூ எனக்கு 15ங்கிறது என்னுடைய ஆன்சராக பிரிண்ட் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னாலுமே ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸை ஆட் பண்ணால் எனக்கு 15 தான் கிடச்சிச்சு சரியா ஸோ எனக்கு 15ங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிரும் இதுதான் ஐட்ரேஷன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரிகர்ஷன் அப்படின்னா என்னென்னா அங்கே பிளாகு அங்கே ஒரு பிளாக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் சரியா the function is called by itself again and again இதுதான் அதோடைய டெஃபினிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 mark கொஸ்டின் வாட் இஸ் ரிகர்ஷன் அப்படின்னா the function is called by itself again and again ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டே இருக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இதுக்குள்ள பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா ஃபேக்டோரியல் ஸோ ரிகர்ஷனுடைய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபேக்டோரியல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 5 ஃபேக்டோரியல்னால் என்ன அர்த்தம் 5 into 4 into 3 into 2 into 1 அதுதான் அதோடைய மீனிங் 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா இப்போது இதை ரிகர்ஷன் ஏன் சொல்கிறேன்னா இப்போ பாருங்களேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபேக்டோரியல் ஆஃப் 5 அப்படின்னு நான் எடுக்கிறேன் 5 ஃபேக்டோரியல்னால் என்ன மீனிங் 5 into 4 into 3 into 2 into 1 இதை இந்த 5 ஃபேக்டோரியலை நான் 5 into 4 ஃபேக்டோரியல் எழுதலாமா 4 into 3 into 2 into 1 நெக்ஸ்ட்டு 5 into 4 into ரிமைனிங் இருக்கிறது எழுதலாமா 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு நெக்ஸ்ட்டு 5 into 4 into 3 into 2 ஃபேக்டோரியல் 5 into 4 into 3 into 2 into 1 இப்படி நான் எழுதிக்கலாமா ஸோ என்ன பண்ணுன்னா ஒரு நம்பரை வச்சுட்டு அகெயின் ஃபேக்டோரியல் இப்போ இன்னொரு நம்பர் அகெயின் ஃபேக்டோரியல் ஸோ அந்த ஃபங்க்ஷன் அகெயின் அண்ட் அகெயின் கால் ஆகுது இது நான் ஒரு ஃபேக்டோரியலாக எழுதுகிறேன் ஃபேக்ட் ஆஃப் 5 இதை நான் என்ன எழுதலாம் 5 ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் 4 எழுதலாமா 5 ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் 4 நெக்ஸ்ட்டு 5 ஸ்டார் 4 ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் 3 5 ஸ்டார் 4 ஸ்டார் 3 ஃபேக்டோரியல் தான் நான் ஃபேக்ட் ஆஃப் 3ன்னு எழுதுகிறேன் அடுத்து 5 ஸ்டார் 4 ஸ்டார் 3 2 ஃபேக்டோரியல் ஃபேக்ட் ஆஃப் 2ன்னு எழுத போகிறேன் 5 ஸ்டார் 4 ஸ்டார் 3 ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் 2 5 ஸ்டார் 4 ஸ்டார் 3 ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் 1 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் ஃபேக்ட் ஆஃப் 1ஓட ஃபேக்ட் ஆஃப் 1 அப்படின்னா 1 ஃபேக்டோரியல் அப்படின்னா ஆன்சர் 1 ஸோ டைரெக்டாக ஆன்சர் 1 அப்படின்னு எனக்கு சப்ஸ்டியூட் ஆகிடும் இது எனக்கு ஃபேக்டோரியல் சரி இப்போ இந்த ஃபேக்டோரியலுக்கு நான் கோடு எழுதி காட்டுறேன் நம்ம சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n இன்டீஜர்ஸ்க்கு எழுதின மாதிரி ஃபேக்டோரியலுக்கு இஃப் n ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்கிறேன் தென் ரிட்டர்ன் 1 எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஃபேக்ட் ஆஃப் 1க்கு ஆன்சர் என்ன கிடச்சிச்சு 1 தானே கிடச்சிச்சு அப்போது இஃப் n ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா நான் டேரெக்டாக ரிட்டர்ன் 1ன்னு எழுதிடலாமா இல்லை எனக்கு என்னோடய வேல்யூ 1 இல்லை அப்படின்னா எனக்கு என்னென்னு வச்சுக்கலாம் இதை ஃபேக்ட் ஆஃப் 5ன்னு வச்சுக்கிறட்டா இதை நான் என்ன சொல்கிறேன்னா ஃபேக்ட் ஆஃப் nன்னு எழுதுகிறேன் என்னோடய வேல்யூ 5ன்னு எடுக்கிறேன் அப்போது n ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1ன்னு எழுதலாமா என்ன வந்து 5ன்னு எடுக்கிறேன் அப்போ இந்த இடத்துல போடுங்க 5 ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் 4 அதானே எனக்கு வந்திருக்கு அதை நான் n ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1ன்னு எழுதலாமா ஸோ எனக்கு n ஈக்குவல் டு 1ன்னா தென் ரிட்டர்ன் 1 எல்ஸ் எஃப் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் 1 அப்படின்னு நான் எழுதுகிறேன் சரியா லாஸ்ட்டில் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் யாரை பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா ரிட்டர்ன் எஃப் இந்த எஃப்பை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் நான் கோடு எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு
ஒன்றா இருந்துச்சுன்னா n ஈக்குவல் டு ஒன்றுனா ஆன்சர் ஒன்று தான். n ஈக்குவல் டு ஒன்றா இல்லாமல் வேறு நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா n ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் ஒன்றுங்கிறது அதோட ஃபார்முலா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஃபேக்ட் ஆஃப் ஒன்றுக்கு ஆன்சர் 1, ஃபேக்ட் ஆஃப் n எனக்கு பதிலாக 5 இருந்துச்சுன்னா என்ன வருது, 5 ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் 4, அகெயின் 4 கால் ஆகும். அப்போ வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் 3 மாறுது. 3 கால் ஆகும். 3 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 2 மாறுது. 2 கால் ஆகும். 2 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 1 மாறுது. ஸோ இதுதான் n ஈக்குவல் டு 1னா 1, else f ஈக்குவல் டு n ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் 1. இதுதான் அதோடைய கோடு. அவ்வளோதான் ஃபேக்டோரியல்.